இந்தியாவில் மத்திய பட்ஜெட்டோட ஒரு விஷயம் அதிகமாக பேசப்படுதுன்னா அது வந்து மகா கும்பமேளா தான். உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற இந்த மகா கும்பமேளாவில் குடியரசுத் தலைவர்லேருந்து பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், தொழிலதிபர்கள் என இதுவரை 55 கோடி பேருக்கும் மேலே வந்து அங்கே வழிபாடு செஞ்சுருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த மகா கும்பமேளாவில் நிறைய புது புது தொழில்கள்லாம் கூட நமக்கு அறிமுகமாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த காந்தத்தை வச்சு காசு எடுக்கிறது, சார்ஜ் போர்ட்டை வச்சு காசு சம்பாதிக்கிறது. கும்பமேளாவுக்கு வந்த நிறைய பெண்கள் வந்து இதன் மூலமாக பிரபலமானது கூட நடந்தது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கும்பமேளாவில் பங்கேற்கணும்னு போன நிறைய மக்கள் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கியும் அங்கங்கே நடந்த விபத்தில் வந்து உயிரிழந்த சோகமான செய்தியெல்லாம் கூட நம்ம கேட்டிருப்போம். இந்த தகவல்கள்லாம் அப்பாற்பட்டு நாம் முகம் சுளிக்கிற மாதிரியான ஒரு புதிய தகவலை தான் வந்து இந்திய மாசு கட்டுப்பாட்டு வாரம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, கங்கையும் யமுனை ஆறுகளும் கூடுற அந்த பிரயாக்ராஜ் பகுதியில் ஃபீக்கல் கோலிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாக்டீரியாக்கள் அந்த தண்ணியை சுற்றி இருக்கிறதுனால மக்கள் குளிக்கிறதுக்கு தகுதியானதில்லை அப்படின்னும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஃபீக்கல் கோலிஃபார்ம்ங்கிற பாக்டீரியா வந்து விலங்குகள் அப்புறம் மனிதர்களுடைய மலக்குடல் பாதையில் உருவாகிற ஒரு பாக்டீரியான்னு சொல்லப்பட்டிருக்கு.